ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 14வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல ஃபேங்கு ஹாங் கூட சேர்ந்து நடிச்சு பிராக்டிஸ் பண்ண வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸை பிராக்டிஸ் பண்றவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்காங்கன்னு சொல்லி அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹாங்க பார்க்க அவனுக்குள்ள ஏதோ பண்ணுது. அவனும் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தண்ணியை குடிக்கிறான். அதுக்கப்புறமா போனை பார்க்காம பேசாம படுத்து தூங்குடான்னு அவனுக்குள்ளே அவனே சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங்கோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவனோட கார்ல அவனோட அசிஸ்டன்ட் கூட போயிட்டு இருக்கான். அப்போ போன்ல ஃபேங் பேசின ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கான். அதுல அவன் என்னோட கடத்தலுக்கும் என் செக்யூரிட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, நீங்க அவளை பிளேம் பண்றதை நிறுத்திடுங்க, நான் தான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். அதை பார்த்த போட்டோவுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும். அவன் பக்கத்துல இருந்த அவனோட அசிஸ்டன்ட்டும் அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட்லாம் படிச்சு காமிச்சு, நீங்க ஃபேங் கூட சேராதீங்க, அவனை கடத்த வேற செஞ்சிருக்காங்க, நீ அவன் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறது உனக்கு தான் ஆபத்தா வந்து முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவனும் அதெல்லாம் எனக்கு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்க காமிக்கிறாங்க. அவ உடம்ப போயை கண்ட்ரோல் எடுத்துட்டு குன்ஃபு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கா. இப்படியே இவ கைய கால காத்துல ஆட்டிக்கிட்டு இருக்க. இவ உடம்புக்குள்ள இருந்த ஹாங்கும் கண்ணு முழிக்கிறா. அவளும் கொட்டாய் விட்டுட்டு ஆகா நல்ல தூக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சுத்தி இருட்டா இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் இரு, நான் எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தேன், நான் எங்க இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ போயவும் நீ எந்த சிட்டியா எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹாங்கும் ஏமா மறுபடியும் என் உடம்புக்குள்ள பூந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் ஒரு நாள் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணாம ஓபி அடிச்சிட்டு இருந்த, அதான் நான் உடம்ப கண்ட்ரோல் எடுத்து உன்னோட குன்ஃபுவை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க. இவங்க ரூம் டோரை யாரோ தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப ஹாங்கோட உடம்புக்குள்ள இருந்த போயவும் கதவை போய் திறக்கிறா. பார்த்தா ஃபேங் தான் நின்னுட்டு இருப்பான். அவனும் ஹாங்க பார்த்து ஏமா லேட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா வா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட போயவும் கொஞ்சம் இரு குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு படார்னு கதவை சாத்திட்டு உள்ள போறா. ஃபேங்குக்கு ஒன்னும் புரியல, என்னடா இதுன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹாங்கோட உடம்புக்குள்ள இருந்த போயை கிட்ட ஹாங்கு எம்மா அடுத்த தடவை என் உடம்புக்குள்ள பூந்தனா கொஞ்சமாச்சு என்ன மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணு, இப்படியே பண்ணிட்டு இருந்தனா அவன் சீக்கிரமா என்ன வெறுத்துருவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. போயவும் இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போய் கதவை சத்திட்டு குளிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங்கும் போட்டோவும் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஃபேங்கு வெயிட்ட தூக்க முடியாம கஷ்டப்பட்டு தூக்கி ஒர்க் அவுட்டை போட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த போட்டோவும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஃபேங்கு அடே சிரிக்காதடா, இன்னும் என் தோல் ரொம்ப வலிக்குது, அதனாலதான் என்னால ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ண முடியல, நான் சொல்றதை நம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஃபேங்கும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணா ஹாங் கிட்ட போய் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா மெதுவா ஹாங் இருக்கிற பக்கமா திரும்பி பாக்குறான். பார்த்தா அவளோட கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச போயே கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஃபேங்கும் இவன் ஏன் எப்ப பார்த்தாலும் தனியாவே பேசிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஃபோட்டோ ஹாங் பக்கமா நடந்து போய்கிட்டு உன் ஷோல்டரை பத்தி நான் அவகிட்டே கேட்கிறேன், அப்பதான் என் மனசு ஆறும்னு சொல்லிட்டு அவ பக்கமா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ஃபேங்கும் அவனை இழுத்து பிடிச்சு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கையில தம்பிள்ஸை கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஃபோட்டோ நீ தானடா என்கிட்ட அவளை பாத்துக்க சொல்லி சொன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஃபேங்கும் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபோட்டோ அவ ஒரு தடவை உன்னை காப்பாத்தி உன் மனசு ஜெயிச்சிட்டாளா, உனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்க போலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, நான் எப்ப அவளை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், அவ நிறையவே ஹார்ட் ஒர்க் போடுறா, நானும் ஒரு நல்ல பாஸா அவளோட வேலைக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீ உன்னை பாத்துக்கிட்டா போதும், அவளெல்லாம் பார்க்க தேவையில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சீரியஸா ஒர்க் அவுட் போட்டுட்டு இருக்க. ஃபோட்டோவும் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் போட்டுட்டு நவந்துட்டு இருக்கான். அதை பார்த்த ஃபேங்கும் என்ன அவகிட்ட போய் மறுபடியும் கேட்க போறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவனும் அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் போட்டுட்டே நடந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களோட நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.